வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். டாக்ஸ் ரோபோ வாட்ஸ்அப் 9150461117. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முதலில் 25% வரி விதித்தார். இந்த வரி விதிப்பு முறை ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதையடுத்து ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டிரம்ப் கூடுதலாக 25% வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலமாக இந்தியா மீது விதிக்கப்பட்ட மொத்த வரியானது 50% அதிகரித்து உள்ளது. கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரியானது வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரக்கூடும் என தெரிகிறது. டிரம்பின் இந்த முடிவால் இந்தியாவில் பாதிக்கப்படும் பல்வேறு துறைகளில் தமிழகத்தின் முக்கிய துணி ஏற்றுமதி மையங்களான திருப்பூர் மற்றும் கரூர் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் உலகத்தரமான ரெடிமேட் ஆடைகள் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளது. திருப்பூர் காட்டன் துணிகளுக்கு உலகளவில் வரவேற்பு அதிகம். அந்த வகையில் ஆண்டுதோறும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் மற்றும் மேடப்ஸ் எனப்படும் மெத்தை உரைகள், படுக்கை துணிகள், கம்பளம் போன்ற துணி வகைகள் அதிக அளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதேபோல கரூரும் மேசை துணிகள், கிச்சன் லினன்கள், ஓட்டல் மற்றும் ஹாஸ்பிட்டல் உபயோக துணிகள் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த வகை தயாரிப்புகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படுவதால் இந்திய தயாரிப்புகள் அமெரிக்க சந்தையில் விலை அதிகரிக்கும். இதனால் அவற்றின் போட்டி திறன் குறையும். குறிப்பாக வியட்நாம், பங்களாதேஷ் மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள் உடனான போட்டியில் இந்தியா பின்தங்கும் நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வகை தயாரிப்புகளில் பெரும்பாலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களே ஈடுபட்டு உள்ளன. இந்த நிறுவனங்களில் வேலை செய்பவர்களில் பெரும்பாலானோர் நேரடி தொழிலாளர்கள். அமெரிக்காவின் வரி உயர்வு காரணமாக ஏற்றுமதி குறையும் பட்சத்தில் உற்பத்தி குறையும். இதனால் இவர்களுடைய வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படலாம். இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் பின்னடைவு ஏற்படலாம் என நிபுணர்கள் எச்சரித்து உள்ளனர். இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சங்கத்தினர் தெரிவிக்கையில், திருப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகளில் சுமார் 30% அமெரிக்கா செல்கிறது என்றும், இந்த வரி உயர்வு அமெரிக்க சந்தை மீது அதிகம் சார்ந்திருக்கும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதோடு வரி உயர்வு தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய தயாரிப்புகளை வாங்கி வரும் அமெரிக்க வாங்குநர்களும் உடனடியாக வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாது. அவர்களுக்கும் இது சிரமமாக இருக்கும். எனவே இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு இந்த வரிச்சுமை குறைக்கப்படும் என தாங்கள் நம்புவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த வரி உயர்வு பணி வாய்ப்புகள், உற்பத்தி அளவு மற்றும் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தொழில்துறை வட்டாரங்கள் மிகுந்த கவலையுடன் இருக்கின்றன. இந்த ஆயத்த ஆடைகள் துறையானது வரி விதிப்பின் நேரடி தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்பதால் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களுடன் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியா அமெரிக்கா இடையிலான தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய மோடி, இந்திய விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் தாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றார். இதற்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரிந்தாலும் அதை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு 50% வரி விதித்து நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்காவின் செயல்பாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக வலுவான கருத்தையும் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்பிடம் சீனா போன்ற மற்ற நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் போது இந்தியாவிற்கு மட்டும் கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த டிரம்ப், கூடுதலாக விதிக்கப்பட்ட வரி இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஆனால் இந்தியா ரஷ்யா உடனான வர்த்தகத்தை தொடர்ந்தால் 2வது கட்டமாக கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என மீண்டும் எச்சரித்து உள்ளார். அன்பர்களே, இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி எதிர்காலத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் டிரம்புக்கு மோடி அளித்த பதிலடி குறித்த உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அன்றாடம் நிகழும் வணிகச் செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். டாக்ஸ் ரோபோ வணிகச் செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.